கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இதோ இந்த நாட்களிலே எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, உலக நாதராகிய நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க, இந்த உலகத்திற்கு சிறு பாலகனாக அவதரித்த இயேசு மகாராஜாவின் பிறப்பை நம்ம எல்லாரும் எண்ணி பார்த்து அவரை கர்த்தரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் முன்னமே திட்டமிட்டு அவரை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு அவர் தீர்மானித்தார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் புசிக்க வேண்டாம் என்ற அந்த கனியை புசித்ததினாலே பாவம் பூமியில் வந்தது, மரணம் வந்தது. எனவே அன்றைக்கு அவர் சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி சர்ப்பத்தை பார்த்து சொன்ன பொழுது அப்பொழுது தீர்மானித்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த மனு குலத்திற்காக நான் அனுப்புவேன், இனி ஏமாற்றப்பட்ட இவர்களை எப்படியாயினும் ரட்சிப்பேன் என்று தீர்மானித்தார். பிரியமானவர்களே, ஆனால் அது பல காலங்கள் ஆயின. ஆனால் அதற்கு முன்னமே பல தீர்க்க தரிசிகள் மூலமாக அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதில் தான் இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பிரியமானவர்கள், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். சத்துரு, அதாவது பிசாசு மனு குலத்தை வஞ்சித்து பாவத்திலே விழ வைத்ததினாலே அவர்களுக்கு மீட்பு இல்லாமல் போகுமோ என்ற ஒரு நிலையை மாற்ற தேவன் நம்மோடு இருக்கிறார், இவர்களை மீட்கும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப போகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அவர் இவ்விதமாக முன்னுரைக்கின்றார். இதற்கு ஒரு அடையாளம் என்ன சொல்றார்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்போ முன்னமே சொல்லப்படுகிறது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே, பல வருடங்களுக்கு முன்னமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஆனால் அதே போல் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் அருமையாக காபிரியேல் தூதன் அனுப்பப்படுகின்றார். நான் வாசிக்கின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து, காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். பார்த்தீங்களா, அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி. இன்றைக்கு பாருங்க, எவ்வளோ காலம் கழித்து அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. காபிரியேல் தூதன் யோசேப்பு என்னும் நாமமுள்ள ஒருவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையாகிய மரியாளின் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து என்று. அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகின்றார். 34வது வசனம், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அழகா காபிரியேல் தூதன் மரியாளுடைய வீட்டிற்குள் பிரவேசித்து இந்த நற்செய்தியை சொல்லுகின்றார். இல்லையா, உலகமே காத்திருக்கின்ற மீட்புக்கான வழி இல்லை என்று சொல்லி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில உலகத்திற்கே ஒரு பெரிய நற்செய்தி. அழகாய் மரியாளுடைய வீட்டிற்குள்ள அந்த தேவதூதன் பிரவேசித்து, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அந்த கன்னி பெண்ணாகிய மரியாளிடத்துல இந்த நற்செய்தியை சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாசரேத் ஊர், அதாவது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற நாசரேத் ஊர் நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் அந்த மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த இடம், அவர்களுடைய வீடு ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு எல்லை தான். அந்த நாட்களில் அந்த நாசரேத் ஊர் ஒரு சின்ன ஊர் தான்.
அது நாசரேத்தூரிலிருந்து நன்மை எதுவும் வருமோ என்று கூட எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா வசனம். அப்படி ஒரு சிறிய ஊர் தான். அந்த இடத்துல வசித்து வந்த சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்களுக்கு தோன்றி சொன்னதை அப்படியே அந்த இடத்த அதை அடையாளமாக பாதுகாத்து இன்றைக்கும் அதை பாதுகாத்து வர்றாங்க. அந்த இடத்துல நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலயத்திற்கு பெயர் சர்ச் ஆஃப் அனௌன்சியேஷன் என்று, அதாவது அறிவிக்கப்பட்ட இடம் என்று அர்த்தம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது இதுதான் ஞாபகத்துக்கு வரோம். கன்னிகையாகிய ஒரு பெண்ணை, பரிசுத்தமுள்ள தாழ்மையுள்ள ஒரு பெண்ணை கர்த்தர் தெரிந்து கொண்டார் தன்னுடைய குமாரனை சுமந்து பெற்றெடுப்பதற்காக. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி அந்த தாயாருக்கு அறிவிக்கப்பட்டு அது அப்படியே அழகாய் தேவகுமாரனாகிய கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே பிறக்கின்றார். எவ்வளோ ஒரு சந்தோஷம்! இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் தேவனுடைய அன்பை மறக்க வேண்டாம். அவர் இந்த பூமிக்கு ஒரு தச்சனுடைய வீட்டிலே பிறந்து அழகாய் அவர் வளர்ந்து நமக்காக பலியாகி நம்மை ரட்சிப்பதற்காக தன் இரத்தத்தை சிந்தினதையும் நம்ம மறக்க வேண்டாம். அதை மனதில் வைத்து நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களும் இந்த நற்செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் செயல்படுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தருளினார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்றாலும் அதையெல்லாம் திட்டமிட்டு அழகாக அதற்கு முன்னதாகவே தீர்க்கதரிசிகளின் மூலமாக முன் அறிவிக்கப்பட்டு ஏற்ற நேரத்தில் கன்னிப்பெண்ணாகிய மரியாள் ஆண்டவரை சிறு பாலகனாக வயிற்றிலே சுமந்து அழகாய் பெற்றெடுக்க நீர் கிருபை செய்தீர். அதை நினைத்து பார்க்கின்றோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இன்றும் நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை நடத்துகின்றீர், எங்களை பாதுகாக்கின்றீர், எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கின்றோம். உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.